ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தின அந்த ஸ்டைலிங் ரிலேட்டடா எல்லாம் ஓகே தானே? ஃபைன். மேபி நம்ம அத கூட ஒரு டைம் கேட்போம்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புதுசா ஒரு காம்போனன்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி நெறைய அதில போட்டு வச்சிருக்கோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட்ட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் பண்ணிட்டு எப்பயும் போல நமக்கு ஆல்ரெடி கமாண்ட் தெரியும். ஒரு டெஸ்ட் கேஸஸ ரன் பண்றதுக்காக. டெஸ்ட் நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா டெஸ்ட் கேசஸையும் எனக்கு ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ஐ மீன் எந்த அளவு இல்லாமல் அது பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். அதுக்கான கமெண்ட் தான் என்ஜி டெஸ்ட். ஸோ இது பேசிக்காக ரன் ஆகட்டும். ஸோ அடிச்சு ப்ரௌசரும் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது லாஸ்ட் டைம் அப்லோட் மாற்றிருக்கோம். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்ல இருக்கு. ஸோ நான் கிரியேட் பண்ண நியூ காம்போனன்ட்டோட எஸ்கேஸ் இருக்கு, அதுவும் ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன காம்போனன்ட் கிரியேட் பண்ணாலும் மினிமம் டைம் அந்த ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் கேஸும் எனக்கு இந்த நான் புதுசாக கிரியேட் பண்ண காம்போனன்ட்டோட இது ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள போய்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலி ஒரு பட்டன் சும்மா கிரியேட் பண்ணி அந்த பட்டனை எப்படி அக்சஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டைலிங் ரிலேட்டடாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டன் ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் இந்த இந்த பட்டனுக்கு சில ஸ்டைல்ஸ் ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டைல்ஸ் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த பட்டனை ஆக்சஸ் பண்ணி அதுக்கான ஸ்டைலை வந்து நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? டெஸ்ட் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஈட் அப்படிங்கிறதுக்கு தான் எழுதி. ஸோ அதனால ஈட் போட்டுக்கிட்டு அதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி சும்மா டைட்டில் வச்சுட்டு வந்து
ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள தான் நமக்கு தேவையான அந்த டெஸ்ட் கேசஸை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பட்டனை நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் ரீச்சில் அந்த டெஸ்ட் பெட் வந்து நம்மளோட காம்பனண்ட்டை வச்சு கிரியேட் பண்ணி இருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் நம்ம அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபிங்கர் பிக்சர் நம்ம புதுசாக அந்த டெஸ்ட் பெட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே இந்த டெஸ்ட் பெட் கிரியேட் ஆகிறது பிஃபோர் ரீச்சில் இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிஃபோர் ஈச் அப்படிங்கிறது அதுக்குள்ள என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியும் அது ரன் ஆகும். ஸோ அதனால இந்த டெஸ்ட் கேஸும் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பனண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம டெஸ்ட் பெட்டில் நம்மளோட காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண தேவை. நம்ம டேரெக்டாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்டை டேரெக்டாக எடுக்கணும்னா ஜஸ்ட் நம்ம நேட்டிவ் எலமெண்ட் போட்டு எடுத்துக்க முடியும். நேட்டிவ் எலமெண்ட் டாட் ஒரி செலக்ட் போட்டு ஜஸ்ட் அதோட கிளாஸ் நேமை கால் பண்ணி நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டன் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த பட்டன் இருக்கா ஃபஸ்ட் பட்டன் எலமெண்ட் டாட் டூ அவ்வளோ. ஸோ இது வந்து அந்த பட்டன் ஜஸ்ட் விசிபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் கேஸ் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸும் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாவ் ஏ பட்டன் வித் அப்ளைங் ஸ்டேட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண அந்த இது. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு நம்மளோட பட்டன் நம்மளோட HTML ஃபைலில் ரன் ஆகிடுச்சு. ஓகே. மேபி இந்த டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஸோ நம்ம டிஸ்பிளே ஆகுது செக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த டெஸ்ட் கேஸ் வந்து button ஸோ அதுக்கு எல்லா ஸ்டைலும் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் கேஸ். ஸோ எப்பயும் போல் அந்த எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஸ்டைலில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ஒரு அட்ரிபியூட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டீபக் எலமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அது மூலிமா நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் ஒரு பட்டன் எலமெண்ட் so picture dot debug element dot வரி. ஸோ இதில் பை போட்டு டாட் சிஎஸ்எஸ் கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம எப்பயும் போல் நம்மளோட அந்த பட்டனோட கிளாஸ் நேம் விச் மீன்ஸ் அந்த எலமெண்ட்டோட அந்த கிளாஸ் நேம். ஸோ இது வந்து ஒரு இந்த கிளாஸ் நேம் ஜஸ்ட் நம்ம நேட்டிவ் எலமெண்ட். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டோட ஸ்டைல் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்ட் பட்டன் எலமெண்ட் டாட். ஸோ இதை வந்து நம்ம இப்படி டேரக்டாக எடுக்க முடியாது. கரெக்டாக ஒரு பார்ட். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டைல் இதுக்குள்ளே இந்த எல்லாத்தையும் இருக்கின்றோம். சைஸ் ஸோ இது வந்து
to be a so இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணுங்க and then அடுத்த ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா should button have a proper styles அப்படின்ற அந்த டெஸ்ட் கேஸில் அது ஒரு இங்கே ரன் ஆயிடுச்சு ஓகே ஸோ அதில் தான் நம்ம எழுதிருந்தோம் ஸோ அது ஒரு இப்போ ரன் ஆயிடுச்சு ஓகே இப்போ இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இது மேபி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்க மாட்டோம் சரி இப்போ இது எப்படி நம்ம ஒரு ஃபாண்ட் சைஸு இல்லை வித்து ஹைட்டு இதெல்லாம் வந்து இங்கே பிக்சலில் போட்டு செக் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டைல் அதாவது பேக்ரவுண்ட் கலர் இல்லை அந்த அந்த ஒரு எலமெண்ட்டோட டெக்ஸ்ட் கலர் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும்னா இப்போ இங்கே யூஸ் பண்ணுறது நம்ம வந்து அந்த கோடு தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது கலர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கலர்லேயே வந்து நம்ம கலர் கோட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் இல்லை டேரெக்டாக இந்த இடத்துல நான் ஒயிட் அப்படின்னு நினைப்பட முடியும் ஹேஷ்டாக் போட்டு போட்டால் அது கலர் கோடு நான் இதே வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாக ஒயிட்டுன்னு டெக்ஸ்ட்டில் போட்டு பண்ண முடியும் இதே மாதிரி என்னால் ஆர்ஜிபி அப்படின்ற அந்த இது மூலியமாக என்னால் அப்ளை பண்ண முடியும் பட் நம்ம இது ரொம்ப பிகினிங்கில் சிஎஸ்எஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம் ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஆர்ஜிபி அதில் அந்த ஒரு ஒயிட்டுக்கு வந்து எல்லாமே 255 அப்ளை பண்ணால் அதான் ஒயிட் கரெக்டாக ஸோ இப்படி அப்ளை பண்ணாலும் அது ஒயிட்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வந்து ஆர்ஜிபி இருக்குது ஆர்ஜிபிஏ டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும் இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும் பட் இந்த ஒரு கலர் அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஆனால் இந்த டெஸ்ட் கேஸில் இந்த கலர் எப்படி வந்து நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேட்டர்னில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும் ஆர்ஜிபி பேட்டர்னில் ஆர்ஜிபி ஆர்ஜிபி இந்த பேட்டர்னில் தான் நம்மளால கலரை டெஸ்ட் பண்ண முடியும் ஈவன் நம்ம அதை இங்கே டெக்ஸ்டாவோ இல்லை வந்து ஒரு கலர் கோடாவோ யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அங்கே டெஸ்ட் பண்ண முடியாது அதாவது டெஸ்ட் கேசஸில் ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஆர்ஜிபி கலர் கோடை வச்சு தான் பண்ண முடியும் ஓகே ஸோ நான் இங்கே போயிட்டு எக்ஸ்பெக்ட் மேபி ஃபஸ்ட்டு நம்ம தப்பாகவே போடுது கம்ப்யூட்டர் ஸ்டைல் ஆஃப் கலர் ஸோ இப்போ அங்கே நம்ம என்ன கலர் வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒயிட் வச்சுருக்கோம் கரெக்டாக விச் மீன்ஸ் ட்ரிபிள் அதுதான் கலர் கரெக்டாக ஸோ இதுதானே நம்ம அங்கே வச்சுருந்தோம் இப்போ ஆக்சுவலி இது இப்படி இருந்தால் இது வந்து டெஸ்ட் பேஸ் ரன் ஆகும் கரெக்டாக ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ்ல அதுதான் அப்ளை பண்ணுறோம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சம் எடர் அடிக்கும் ஸோ நான் சொன்னேன் இதை வந்து இங்கே ஆர்ஜிபியில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இங்கே அப்ளை பண்ணுற கலர் ட்ரிபிள் எஃப் நான் அந்த ஒயிட்டுக்கான கலர் இதுதான் இந்த கோடு தான் அது எக்ஸ்பெக்ட் கிடையாது பட் நீங்கள் எதிர்பார்க்கறது ட்ரிபிள் எஃப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பட் ஆனால் அது தப்பாக அப்ளை ஆகுது ஒயிட்டு தான் இந்த கலர் கோடு தான் வரும் அப்படின்ற மாதிரி அது இங்கே எரர் அடிக்குது ஸோ நம்ம இன்புட் போயிட்டு கலர் first RGB 0,0, கலர் நம்ம ப்ளூ தான் அப்ளை பண்றோம் ஸோ தான் பட் பேக்ரவுண்ட் கலர் தான் ட்ரிபிள் இதை நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் ஸோ இங்கே வந்து ஸோ இந்த கலர் வந்து ஒயிட் கலர் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் இப்போ நான் இதை சேவ் பண்ணினா இது வந்து இது அந்த டெஸ்ட் கேஸ் என்ன ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிடுச்சு should have a proper style அப்படின்றது எனக்கு டெஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆகிடுச்சு
ஸோ விச் மீன்ஸ் இந்த டெஸ்ட் கேசஸ்ல நம்மளால கலர் கோடை போட்டோ இல்லை வந்து அந்த ஒயிட் ப்ளூ அப்படின்ற டெக்ஸ்ட் போட்டோ நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த கலர் ஃபார்மேட் ஆர்ஜிபி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து நம்ம என்ன கலர் எல்லா எலமெண்ட்டுக்கு எந்த எலமெண்ட்டுக்கு என்ன கலர் அப்ளை பண்ணாலும் ஆர்ஜிபி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளால ஈஸியாக ஆர்ஜிபி ஃபார்மேட்டுக்கு மாற்றிட முடியும். ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் கூகுள்லேயே போயிட்டு கலர் கோட் இன்டூ ஆர்ஜிபி அப்படின்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் நிறைய கன்வெர்ட்டர் இருக்குது. நீங்கள் உங்களோட கலர் கோட் போட்டிங்கன்னா அது வந்து ஆர்ஜிபியாக பண்ணி கொடுக்கும். இல்லை ஆர்ஜிபி இருந்தால் அதை கூட கலர் கோடாக மாற்ற முடியும். ஸோ அந்த கன்வெர்ட்டர் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிசைன் பண்ணுவீங்களா அப்போ கூட உங்களால் அந்த ஆர்ஜிபி கலர் கோடு கூட ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் கேஸ் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்ஜிபியாவே கூட உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு கலரை டெஸ்ட் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ மற்றபடி எல்லாமே நார்மலி நம்ம என்ன இருக்கோ அதை அப்புறம் அப்படியே ஜஸ்ட் அப்படியே போட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம், இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் டெஸ்டிங் காம்பனண்ட்ல ஒரு 3 டெஸ்ட் கேஸ் இருக்கு, ஆப் காம்பனண்ட்ல ஒரு 4 இருக்கு, அப்புறம் ஃபயர் சர்வீஸ்ல 1 இருக்கு. ஸோ டோட்டலி ஒரு 8 இருக்கு கரெக்டா. பட் ஆனால் இப்போ இங்க 8 இருக்கு, நம்மளால ஈஸியா வந்து ட்ராக் பண்ண முடியுது. மொத்தமா 8 இருக்கு, இது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் ஒரு பிக் ஸ்கேல்ல யோசிக்கல, ஒரு பெரிய அப்ளிகேஷன், அதுல ஒரு காம்பனண்ட்டுக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 40-50 டெஸ்ட் கேஸ் எழுதுற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஒரு காம்பனண்ட்டுக்கு 50 டெஸ்ட் கேஸ் அப்படின்னா ஒரு 10 காம்பனண்ட் இருந்தா ஒரு 500 டெஸ்ட் கேஸ் போயிருக்கு. 10 காம்பனண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி ஒரு அப்ளிகேஷனுக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அப்போ ஒரு காம்பனண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு ஆவரேஜா ஒரு 50 இந்த மாதிரி வச்சுக்கலாமே, சும்மா ஒரு அசம்ஷன். ஒரு 50னா கூட 500 டெஸ்ட் கேஸ். ஸோ அப்போ அந்த 500 டெஸ்ட் கேஸையும் நீங்க வந்து ரைட் பண்ணி ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஒன்று ஒன்றா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ரைட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு 500 டெஸ்ட் கேஸ் இருக்கு, நீங்க வந்து புதுசா இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி 501வது ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க. இப்போ அந்த டெஸ்ட் கேஸை நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன நடக்கும், 500 டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும், அது கூட சேர்ந்து நீங்க எழுதுனா அந்த முடிவா எழுதுனா இன்னொரு 501 அப்படின்ற அந்த டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். நீங்க ஆனால் பண்ண நினைக்கிறது உங்களோட டெஸ்ட் கேஸ் ரன் ஆனா போதும், மீதி இருக்கிறது ஆல்ரெடி ரன்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த காம்பனண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவை. அப்போ இந்த காம்பனண்ட்ல இருக்கிற டெஸ்ட் கேசஸை மட்டும் நான் ரன் பண்ணணும். இல்லை நான் என்ன டெஸ்ட் கேசஸை நினைக்கிறதோ அந்த டெஸ்ட் கேஸை மட்டும் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி. ஸோ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இப்போ எனக்கு இந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் ஆனா போதும், மீதி எல்லாமே எனக்கு ஸ்கிப் ஆகி ரன் ஆகக்கூடாது. அதெல்லாம் வந்து எனக்கு கவலை இல்லாத பத்தி. ஸோ ஆக்சுவலி இதை வந்து டீபக் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும், எல்லா டைமும் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சம்டைம்ஸ் காம்பனண்ட் டு காம்பனண்ட் அந்த காம்பனண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அப்போ இன்னொரு காம்பனண்ட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த காம்பனண்ட்ல நம்ம கெட் பண்ணவோ இல்லை வந்து அனுப்பவோ செஞ்சிருப்போம். அப்போ அந்த இது வந்து அங்கேயும் நீங்க ரெண்டு காம்பனண்ட்லயுமே டெஸ்ட் கேசஸ் இருக்கு. அப்போ நீங்க இங்க மட்டும் எழுதிட்டு அந்த ஒரு ஸ்கிப் பண்றதை இந்த இந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ஸ்கிப் ஆகக்கூடாது, அந்த டெஸ்ட் கேஸ் ஸ்கிப் ஆகிக்கலாம் அந்த காம்பனண்டோடது அப்படின்ற மாதிரி நீங்க விட்டுட்டீங்கன்னா மேபி அது வந்து அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு, அது வந்து ஒர்க் ஆகாத போக வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுவும் அஃபெக்ட் பண்ணாம இங்கேயும் அஃபெக்ட் பண்ணாம தான் நம்ம டெஸ்ட் கேஸை ரன் பண்ணணும், டெஸ்ட் கேசஸ் எழுதணும். ஸோ அப்போ அதனால வந்து இது இப்போ இந்த ஸ்கிப்பிங் மெத்தட் வந்து இப்போ ஒரு 500 டெஸ்ட் கேஸ் இருக்கு, நிறைய பக் வருது, ஒரு 100 பக் வந்துருச்சு, நான் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அதை எப்படி ஒன்று ஒன்றா வந்து ட்ராக் பண்ணி சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா, மற்றதுலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சால்வ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இன்னொன்று சால்வ் பண்றேன். ஒரு 100 என்னால் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, அதை ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட காம்பனண்ட்டுக்கு மட்டும் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஓவராலும் நான் ரன் பண்ணி ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க, எல்லா டைமும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து சஜஸ்டபிள் கிடையாது.
ஏன்னா அது மற்ற டெஸ்ட் கேசஸ்லும் மேபி இந்த காம்பனண்ட் கூட இன்டர் கனெக்டாக இருந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து இதை எப்பயுமே எல்லா டைமும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டீபக் பண்ணுறதுக்கு இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிடுவேன், அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்பஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணானா, ஜஸ்ட் இப்போ இந்த இட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி எஃப்னு ஒன்று போட்டோம், அவ்வளோதான். ஸோ இந்த எஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபோர்ஸ். ஸோ அதாவது இந்த ஒரு டெஸ்ட் கேஸை மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி ரன் பண்ணுறோம், மற்ற டெஸ்ட் கேஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடும். நான் இதை இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே போய் பார்த்தா எனக்கு அந்த ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும்தான் ரன் ஆகும், மீதி எல்லாமே வந்து ஸ்கிப் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, மீதி எல்லாமே ரன்னே ஆகல, ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிரே கலரில் வந்து. ஸோ ஆனால் நான் எஃப் போட்ட அந்த டெஸ்ட் கேசஸ் மட்டும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ரன் ஆகி ஏதாவது எரர் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு மட்டும் எனக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? அண்ட் இப்போ இதே மாதிரி இப்போ இந்த ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம இந்த மொத்த காம்பனண்ட்டுக்கும் போட முடியும். இப்போ எனக்கு வந்து இந்த காம்பனண்ட் டெஸ்ட் கேஸ் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிஸ்கிரைப்குள்ளே போயிட்டு ஒரு எஃப் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்ல இருக்க டெஸ்ட் கேசஸ் மட்டும் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் காம்பனண்ட்டுக்குள்ள இருக்க அந்த 3 டெஸ்ட் கேஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அது ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. மீதி எல்லா காம்பனண்ட் அண்ட் சர்வீஸ் ஃபைல் இருக்கிறதுலாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும்தான் வேணும், இல்லை ஒரு காம்பனண்ட்ல இருக்க டெஸ்ட் கேஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த எஃப் அப்படிங்கிற அந்த ஒரு 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 லெட்டரை யூஸ் பண்ணி நம்மளால வந்து மற்ற டெஸ்ட் கேசஸை ஸ்கிப் பண்ணிக்க முடியும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி எல்லா டைமும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயாவது ரொம்ப நிறைய இருக்கு, நான் ஒன்று ஒன்றா பண்ணணும், இல்லை டீபக் பண்ணணும், ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸை மட்டும் பர்டிகுலரான ஒரு டெஸ்ட் கேஸ் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மற்ற அப்ளிகேஷனோட டெஸ்ட் கேஸும் நீங்கள் ரன் ஆகணும், ப்ளஸ் உங்களோட டெஸ்ட் கேஸும் ரன் ஆகணும். அப்போனா மட்டும்தான் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸோ அதனால இது எல்லா டைமும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கல. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் புதுசாக பார்த்தோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் தானே? நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வச்சு போகலாம். பட் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சம் டூ நம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ஏ ப்ளஸ் பி அவ்வளோதான். சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் ஒன்றும் பண்ணாது, நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து டெஸ்ட் பண்ணணும், நான் கொடுக்குற நம்பர் ப்ராப்பராக அதை ஆட் பண்ணி கொடுக்குதா. இப்போ நான் 5A வந்து 5, B வந்து 5, அப்போது அதோட அவுட்புட் 10 வருதா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இன்னொரு டெஸ்ட் கேசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீல்டு பற்றி பிரச்சனை. ஸோ இது போட்டு என்ன பண்ண போகிறோம், சம் ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட்ல இருக்க ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஷயம் வேணும். அதாவது ஃபிக்சர் டாட் காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணால் மட்டும்தான்
அந்த காம்பனண்ட்டுக்குள்ள இருக்க வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி பை டிஃபால்ட் நம்ம காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த பிஃபோர் ரீச்சில் வந்து ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த காம்பனண்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை யூஸ் பண்ணலாம். நம்ம போயிட்டு டேரக்டாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா இந்த காம்பனண்ட்ல இருக்க ஸ்டம்ப் நம்பர் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு 2 வேரியபிள் இருக்கும், 2 வேல்யூ. ஸோ 5,5 இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்தோம்னா அது எனக்கு சம் வேல்யூ ஐ மீன் ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்போ 5 + 5 நமக்கு தெரியும் 10. ஸோ இப்போ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் வந்து 5,5 கொடுத்தேன் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அது எனக்கு 10 அப்படிங்கிற வேல்யூவை அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஷுட் சம் 2 given numbers. ஸோ இது வந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம என்ன நம்பர் கொடுத்தாலும் அது வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஐ மீன் ப்ராப்பரான அவுட்புட் வருது. அண்ட் நம்ம 5 கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் 10. இப்போ இதே நம்ம வேற என்ன கொடுத்தாலும் அது வந்து வரும். ஸோ இப்போ எக்ஸ்பெக்ட்ல சம் நம்பர்ஸ். ஸோ இது வந்து இப்போ வேற மாதிரி மாற்றிக்கிறீங்க. 123 ஆமாம் 123 இந்த மாதிரி கொடுக்குறது. இது வந்து 246 ஆகும். ஸோ இந்த அவுட்புட் கொடுக்குதா அப்படின்ற ஸோ இது ஆயிடுச்சு. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன 2 நம்பர் கொடுத்தாலும் அதை ஆட் பண்ணி கொடுக்குது. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணலாமா? இப்போ இங்கே வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் என்ன கொடுத்தாலும் அது 2த்தையும் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். இதுவே நான் வந்து இந்த நம்பர் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கலாம். அப்போ அது 2த்தையும் ஆட் பண்ணுறதுல 2த்தையும் ஆட் பண்ணால் அது 2 ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, வெறும் நம்பர்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது ஒரு கால்குலேட்டருக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. நம்பரை மட்டும்தான் அலோவ் பண்ணணும், ஸ்ட்ரிங் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டிஷன் சேர்க்கலாம். இஃப் அப்படின்னு போட்டு டேரக்டா இஸ் நாட் எ நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து இது நம்பரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும், அவ்வளவுதான். நம்பரா இல்லைன்னா இந்த இஃப் வந்து ஒர்க் ஆகிடும். நம்பரா இருந்துச்சுன்னா அந்த இஃப் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து இங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் வரக்கூடிய ஏ கமா பி இந்த 2 வேல்யூ நம்பரா மட்டும்தான் இருக்கணும். அப்படி நம்பரா இல்லைன்னா எனக்கு இது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஏதாவது ஒன்று நம்பரா இல்லைன்னா கூட எனக்கு இந்த இது ரிட்டர்ன் ஆகும். அப்படி 2மே நம்பரா இருந்தா A + B ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க எக்ஸ்பெக்ட்ல ஸோ நம்ம இன்னொன்று புதுசாக வருது இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டேன். இதுல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த காம்பவுண்ட் சம் 2 நம்பர்ஸ். ஸோ இதுல வந்து ஏ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் 4 பியோட வேல்யூ ஸ்ட்ரிங் ஆகுது. மேபி நம்பர் வச்சுக்கோங்க, நம்பர் அப்படின்னு.
ஸோ அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா அந்த எரர் மெசேஜ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டாக. விச் மீன்ஸ் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் இன்வேலிட் வேல்யூ ப்ளீஸ் என்டர் இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஹேண்டில் இன்வேலிட் வேல்யூஸ். ஸோ நம்ம வந்து எழுதின அந்த கண்டிஷனுக்கு இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஐ மீன் அந்த கண்டிஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு நம்பரை மாற்றிட்டு இருக்கிறோம், நம்பர் இல்லாமல் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்வேலிட் வேல்யூ அப்படிங்கிறது வருது. இப்போ இது இது நம்ம ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுத்தா அப்பயும் ஒர்க் ஆகக்கூடாது கரெக்டாக. சரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ஸோ அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளால ஒரு நம்பரை மாற்றியும் கொடுக்க முடியாது, ரெண்டு நம்பரையும் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ மஸ்ட் பி இது வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் அது வந்து அலோவ் பண்ணும். இப்போ இதையும் தாண்டி இன்னொன்றும் பண்ணலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணால் சேம் இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கலாம். எக்ஸாம்பிள் அது வந்து நம்பராக இருக்கலாம் ஆனால் நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறேன் நான் வச்சுக்கோங்க. இங்கே வந்து வரக்கூடிய வந்து இவைற்றதம் ஈக்குவலுக்கு 0-ஆக இருக்கணும். வந்து நம்ம பண்ணப்படும் எஸ்என் 0-ஆ இருந்தாலோ அது டி என்று +1 0-ஆக இருந்தாலோ எனக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பர். ஸோ விச் மீன்ஸ் ஏரோட வேல்யூ 0க்கு கீழே போகக்கூடாது, பியோட வேல்யூ 0-விட கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ 0-0க்கு மேலே பாசிட்டிவ் நம்பர்ஸ், அப்போ அது கீழே போனால் அது நெகட்டிவ் நம்பர்ஸ் கரெக்டுங்களா. ஸோ என்னோட கண்டிஷன் இதுதான். அப்போ இது வந்து இங்கே ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணோம். சேம் இப்போ எப்படி வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம டெஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். handle the value of string values. The mean value continues. So இந்த இடத்துல நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த வேல்யூ. இங்க வந்து ஒரு நம்பர் நான் வந்து ஆக்சுவல் பாசிட்டிவ் வேல்யூவாக கொடுத்துருக்கேன், இன்னொன்று நெகட்டிவ் வேல்யூவாக கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்தது இங்கே ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ -10 இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேண்டில் இன்வேலிட் நெகட்டிவ் வேல்யூஸும் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நம்ம இதுக்கான டெஸ்ட் கேஸும் நம்ம எழுதிட்டோம். இப்போ இதுவும் ஹேண்டில் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் இதுவுமே இங்கே ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இதெல்லாம் இந்த சினாரியோஸ்ல எப்படி செக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இஃப் பார்த்தாச்சா. ஸோ இதுலேயே எல்ஸும் போடலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸுங்கிறது இந்த ரிட்டர்ன் தான் ஆக்சுவலி எல்ஸ்.
எல்ஸ் போடலனாலும் இப்போ இதுதான் எல்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த இஃப் ஒர்க் ஆகலைன்னா இந்த இஃப் டெஸ்ட் பண்ணும். இதுவும் இந்த இஃப் இந்த இஃப் கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்ட வரும், விச் மீன்ஸ் கரெக்ட் வேல்யூ. ஸோ இஃப் எல்ஸ் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து இப்போ இதுலேயே வந்து ஃபார் லூப் இருக்கு, ஐ மீன் ஃபார் ஈச் வேல்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம அங்கே ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சும்மா நீங்கள் இப்போ வந்து சும்மா இந்த மீன் வந்து நான் ஸோ வேரியபிள் கால் பண்ணி ஜஸ்ட் நான் பில் பண்ணியிருக்கேன். இதை வந்து லாக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன வருதோ அதை அப்படியே நம்ம புஷ் பண்ண போகிறேன். பட் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லாக்ஸ் டாட் புஷ். ஸோ ஹலோ அந்த எலமெண்ட் விச் மீன்ஸ் ஹலோ ஜான், ஹலோ ஜே, ஹலோ டோ இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த வேல்யூல நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை புக் பண்ணுறேன். அப்போ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணா இந்த லாகுக்கு இதை புஷ் பண்ணணும். லாகுக்கு அந்த இந்த ஸ்ட்ரிங் நேம் கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாகுக்கு ப்ராப்பராக புஷ் பண்ணுதா, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட வேலை அதுதானே. நேம்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல இருக்க வேல்யூவை லாகுன்ற ஒரு எம்டி அரேக்கு புஷ் பண்ணணும். அதுவும் ஒரு நேம்க்கு முன்னாடி ஹலோன்ற ஆர்டர் போட்டு புஷ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுதான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். போட்டு push name logs hello next hello message. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க எப்படி டைரக்டா ரன், ஐ மீன் இந்த இடத்துல டைரக்டா எக்ஸ்பெக்ட்ல போட்டு பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா எதுவும் இல்லை கரெக்டுங்களா. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணாதானே இது நடக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணணும். ஸோ இந்த காம்பனன்ட் டாட் புஷ் நேம் டு லாஸ் இந்த ஃபங்க்ஷன் இங்கே ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அந்த காம்பனன்ட் டாட் லாக்ஸோட லென்த் வந்து 3 இருக்கணும் கரெக்டாக. ஏன்னா நம்ம 3 நேம் தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதோட லென்த் கம்பல்சரி 3 தான். அதே மாதிரி என்னோட இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் the component dot logs dot logs input or to render. Hello John இந்த மாதிரி. ஸோ hello John ஜி பக்கத்தில்
ஸோ இதெல்லாம் இந்த லாக்ஸ்ல இருக்கா, ஏன்னா இதெல்லாம் நம்ம புஷ் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் இருக்கா ப்ளஸ் மொத்தமாக அதோட லென்த் 3 இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் அதுதானே நடக்கும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷுட் புஷ் நேம் இன்டு லாக்ஸ் வித் ஹலோ மெசேஜ். ஸோ நமக்கு தேவையான அந்த மெசேஜோ ஐ மீன் ஹலோ மெசேஜோட அந்த நேமையும் சேர்த்து லாக்ஸ்ன்றதுக்கு புஷ் பண்ணிடுச்சு. விச் மீன்ஸ் இந்த 3 நேமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே அங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் இருக்கிறது நம்மளால வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நம்மளால டெஸ்ட் பண்ணி அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, எல்லா கண்டிஷனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். இன்னும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய காம்ப்ளிகேஷனான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம சிம்பிள் லாஜிக் தான் எழுதியிருக்கோம். பட் இதில் இன்னும் நிறைய அந்தந்த பேஜ் அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓனா லாஜிக் வந்து எழுதுவீங்க. ஸோ அப்போ அந்த லாஜிக்ஸ்க்கு அந்த லாஜிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட டெஸ்ட் கேசஸை ரீஃப்ரேம் பண்ணிக்கணும். இது வந்து நான் அந்த சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு இஃப், ஒரு எல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபார் ஈச் இந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் கேசஸ் நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதிக்கணும். பட் இது வந்து ஒரு நார்மல் பேஸ் யூஸ் பண்ணி. இப்போ அதுக்கு வந்து இதுல இன்னும் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க நிறைய டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க, நிறைய ஃபங்க்ஷன் ரிலேட்டடான டெஸ்ட் கேஸ். இப்போ நான் சொல்ல போறது வந்து ஃபங்க்ஷன் ரிலேட்டடான டெஸ்ட் கேசஸ்க்கு மட்டும்தான், சிஎஸ்எஸ்க்கு கிடையாது. விச் மீன்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு இல்லை வந்து அந்த எலமெண்ட்டோட ஸ்டைலிஷை அக்சஸ் பண்ணி எழுதுற டெஸ்ட் கேசஸ்க்கு கிடையாது. பட் நம்மளோட காம்பனன்ட் ஏதாவது ஒரு காம்பனன்ட், எல்லா காம்பனண்ட்டும் ஓகேலாம், இல்லை ஏதாவது ஒரு காம்பனன்ட் எடுத்துக்கோங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ அந்த காம்பனண்ட்ல ஒரு ஒரு 400 லைன் கோடு இருக்கு, ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 20-30 வேரியபிள்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்போ இதுல நீங்க எல்லா எல்லா லைன் ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கும் டெஸ்ட் கேசஸ் கவர் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டெஸ்ட் கேசஸ் எழுதியாச்சா? அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் கண்டிஷனுக்கு, இந்த மாதிரி ஃபார் ஈச்சுக்கு, இதுக்கெல்லாம் டெஸ்ட் கேசஸ் எழுதியாச்சா? இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்றதுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து ஆங்குலர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒன்லி ஃபார் இந்த டிஎஸ் ஃபைல்ல இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான். HTML சிஎஸ்எஸ்க்கு கிடையாது. டிஎஸ் இந்த காம்பனண்டோட டிஎஸ் ஃபைல்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம வந்து இந்த இதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ லைன் ஆஃப் கோடுக்கு நம்ம டெஸ்ட் கேஸ் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு கவர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இஃபெக்ட்ஸ் கண்டிஷன்ஸோ இல்லை ஃபார் ஈச்சர்ஸோ இருந்தால் அதுக்கு எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிருக்கோம், ஒரு செக்கிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் நம்ம ரன் பண்ணுறோம். என்னன்னா என்சி டெஸ்ட் -, கோட் -, ஸோ இந்த கமெண்ட். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நான் எப்பயும் போல டெஸ்ட் கேசஸை ரன் பண்ணும், பட் அது கூட சேர்ந்து ஒரு ஃபோல்டரையும் கிரியேட் பண்ணும். எனக்கு இப்போ வந்து இப்போ நம்ம ஸ்கிப் போட்டதுனால அது ஸ்கிப் ஆகிடும். மேபி நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு சரி க்ளோஸ் ஆகிடுச்சு.
இப்போ எல்லா டெஸ்ட் கேஸஸும் ரன் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, பிரான்ச்சஸ் இவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ டோட்டலாக இவ்வளோ இருக்குது, அதில் இவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இது ஓவரால் அப்ளிகேஷன் வந்து. பட் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கு நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவரேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இங்கே கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோட ரூட் ஃபோல்டர். ஸோ இங்கே வந்துட்டு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கவரேஜ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட். நீங்கள் எப்போ அந்த கமாண்டை ரன் பண்ணுங்க என்ஜி டெஸ்ட் -கோட் -கவரேஜ் அந்த கமாண்டை ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் அப்படின்றது இண்டெக்ஸ் HTML. இந்த ஃபைலில் நம்மளோட ஓவரால் அப்ளிகேஷனோட அந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இருக்கும், எவ்வளோ கோட் கவரேஜ் ஆகிருக்கு. இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா இன்னைக்கு இந்த மாதிரி காட்டும். ஆப் காம்போனண்ட்ல நீங்கள் இவ்வளோ நிறைய கோட் இருக்கு. ஐ மீன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலி ஒரு லைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைன் ஃபுல் லைன் அந்த மாதிரி கவர் ஆகாது. பட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல கூட பார்த்துருக்கீங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐ மீன் இப்போ நான் இந்த ஒரு நேமை வந்து நான் ஃபுல்லாக போட்டு அது என்ன டைப், அது என்ன வேல்யூ, அது எல்லாமே நான் கொடுக்குறேன். அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, அதில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க. மொத்தம் 32 இருக்கு, ஆனால் அதில் 13 தான் கவர் ஆகிருக்கு. ஆப் காம்போனன்ட் ஆப்ல பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்கு, ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான், ஆனால் அதுக்கு நம்ம டெஸ்ட் கேஸே எழுதுறாரு. ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு. அண்ட் தென் 12 அதில் 4 தான் கவர் பண்ணியிருக்கீங்க. லைன்ஸ் எவ்வளோ இருக்கு, மொத்தம் 29 லைனு, அதில் 11 லைன் தான் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ இங்கே பாருங்க, ஆப் டெஸ்டிங் என்விரான்மெண்ட் நம்ம என்விரான்மெண்ட் ஆப் டெஸ்டிங் இதுதானே நம்மளோட காம்பனண்ட். ஸோ இப்போ இதில் டோட்டலாக 11 லைன் இருக்கு. அதில் 11 லைனுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். 11 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 11 நம்ம கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி பிரான்ச்சஸ் அப்படின்னா இஃபெல்ட்ஸ், அதுதான் பிரான்ச்சஸ். அதே மாதிரி ஃபார்வர்டு, எல்லா லூப்பும் ஃபார் வயல் என்ன லூப் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் பிரான்ச்சஸ் தான் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ பிரான்ச்சஸ் 6 இருக்கு டோட்டலா. ஸோ பிரான்ச்சஸ் வந்து 6 இருக்கு. ஸோ அந்த 6 நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதில் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. லைன் ஆஃப் கோட் டோட்டலாக பார்த்து அதுவுமே நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே 100, விச் மீன்ஸ் நம்மளோட டிஎஸ் ஃபைலில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம கவர் பண்ணிட்டோம். டெஸ்ட் கேசஸ் எப்படி, ஓகேவா? ஆனால் இந்த சர்வீஸில் ஆப் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நீ கவர் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல எவ்வளோ இருக்கு, நீங்க பண்ற காம்போனன்ட்ல எவ்வளோ கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இதை பார்த்துக்கீங்க. இதுல இன்னொன்று என்ன பார்க்கலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஆப் டெஸ்டிங் இதை கிளிக் பண்ணனா இண்டிவிஜுவலாக எனக்கு இது காட்டும். இதையும் நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்கே பாருங்க எனக்கு எல்லாமே காட்டும். இதுதான் என்னோட லைன் ஆஃப் கோர்ஸ். அதுல இது வந்து ஒரு பிரான்ச்சு, அதுக்கப்புறம் இது ஒரு இங்கே ஃபாரன்ஸ் போட்டது ஒரு பிரான்ச், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கவர் ஆகி எதெல்லாம் கவர் ஆகலை இங்கே பார்த்துட்டு எல்லாமே கிரீன்ல இருக்கு, எதுவுமே இல்லை. நம்ம கவர் ஆகாததே காட்டுறேன். நீங்கள் ஆப்பை கிளிக் பண்ணி இந்த ஆப் காம்பனண்ட் ஆஃப் கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர் ஆயிடுச்சு. இந்த கிரீன் கலர்ல காட்டுறதுலாம் கவர் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்க இந்த ரெட் கலர்ல காட்டுறது இன்னும் இந்த இதுக்கெல்லாம் நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுதுற அப்படின்னு அர்த்தம். இந்த ரெட் கலர்ல காட்டுறது. ஸோ இங்கே ரெட் கலர்ல காட்டுறதுக்குலாம் இன்னும் டெஸ்ட் கேசஸ் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி, ஸோ அப்போ நம்ம எதுக்கெல்லாம் டெஸ்ட் கேசஸ் எழுதாமல் மிஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் நம்ம எழுதிக்க முடியும். ஸோ எல்லாமே அது காட்டும். இந்த ஃபுல் ஃபைலில் இருக்கிறது எல்லாமே காட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபைல் பண்ணி நம்மளால வந்து எவ்வளோ நம்ம எழுதியிருப்போம், இன்னும் எவ்வளோ எழுதணும், அதில் என்ன மாதிரி விஷயங்களும் நம்ம கவர் பண்ணணும்,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இங்கே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அந்த என்ஜி டெஸ்ட் -, போல்டர் -, அப்படிங்கிற அந்த ஒரு கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கமாண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஹெல்ப் பண்ணும். பட் இது வந்து HTML CSS கவர் பண்ணாது. ஒன்லி இந்த PS ஃபைல்ல இருக்க ஸ்டேட்மெண்ட், பிரான்ச்சு, ஃபங்க்ஷன், அப்புறம் லைன் ஆஃப் கோட், இதை மட்டும்தான் கவர் பண்ணும், வேற எதையும் கவர் பண்ணாது. நம்ம HTML CSSக்கு நம்ம ஓனா மேனுவலா நீங்க என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் பண்றீங்களோ நீங்க வச்சிருக்கீங்களோ உங்களோட காம்பனண்ட்ல, அதுக்கு நீங்க ஓனா எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இது புரிஞ்சுதா, இது எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவரேஜ் எல்லாம். Difference between statement. இங்க எவ்வளோ லைன் ஆஃப் கோட் இருக்கு? ஸ்டேட்மெண்ட் மொத்தம் 11, லைன் ஆஃப் கோட் வந்து 10 தான். ரெண்டுமே இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன் இது எதை கவர் பண்ணணும், எந்த ஸ்டேட்மெண்ட் கவர் பண்ணணும்னு சொல்றேன். அது மேபி அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த மெயின் ஒன்று, அடுத்தது லாக், அடுத்தது இந்த இஃப். 3, 24 கிட்ட 25, 6. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து 7, அடுத்தது 28, 29, 5, இந்த இன்புட்டோட சேர்ந்து 6 வரும். நாங்கள் நம்ம இன்புட்டை வழியிருக்கோம். இதோட 6, 8. ஸோ இங்கே 2 லைன் ஆஃப் கோட். ஸோ டோட்டலாக 10. இதுதான் 10 கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இது 1 லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இப்படி வைங்க, சிம்பிளாக சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்றேன், நீங்க வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் லாபம் சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு இருக்கு. இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டோம்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ ஒரு வேரியபிளா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு இஃப் பிளாக் இருக்குல்ல, ஒரு இஃப் கண்டிஷன். ஸோ இந்த ஒரு இஃப் பிளாக் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த மொத்த ஃபங்க்ஷனும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு பிளாக், ஒரு இஃப் பிளாக் இருக்குல்ல,
ஒரு இஃபோ இல்லை ஒரு ஃபாரோ அதையெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் இருக்குல்ல, ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ லைன் ஆஃப் கோடு எப்படி எழுதுவாங்கன்னா இந்த ஒரு லைனும் ஒரு லைன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகும். இங்க நம்ம ஒரே லைன்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கணும். ஸோ நேம் எப்படி நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் இருக்கு இந்த மாதிரி. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆனா லைன் ஆஃப் கோட் ஒண்ணே ஒன்று. ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இங்க ஒரு வேரியபிள் அதோட வேல்யூ, இது எல்லாம் சேர்ந்தது ஒரு ஸ்டேட். இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றீங்கன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்ல ஒரு கண்ட்ரோல் பிளாக் இருக்கு, ஒரு இஃப் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் லைன் அப்படிங்கிறது இது ஒரு லைன், அது மாதிரி இது ஒரு லைன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைனும் ஒரு லைன் ஆஃப் கூட அதை வந்து கவர் பண்ணிக்கணும். ஒரே லைன்ல நம்ம மல்டிபிள் கூட வைக்க முடியும். ஓகேவா? பட் அதே மாதிரி இங்க நல்லா யோசிச்சோம்னா இஃப்ல வந்து நிறைய லைன் ஆஃப் கோட் இருக்கு. ஐ மீன் இஃப்ல ஒரு கண்டிஷன் இருக்கும், அப்புறம் ரிட்டர்ன் பேக் இருக்கும், ஸோ இதெல்லாம். பட் ஆனால் அது ஒன்று ஒரு லைன் ஆஃப் கோடு. பட் ஆனால் இது மொத்தமாக சேர்ந்தது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அது டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் லைன் ஆஃப் கோட் புரிஞ்சுதான். Yes, sir. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி இந்த டெஸ்ட் கேசஸ் இந்த விஷயங்கள் தான் இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் சொல்லுங்க. அந்த டெஸ்ட் கேசஸ் இல்லை கட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து மேபி சில ஓகே டெஸ்ட் கேசஸ் உள்ளதாக இருக்கு. மேபி பேசிக்காக சில விஷயங்கள் அண்ட் நீங்கள் எழுதும்போது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதியிருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லாஜிக்ஸ் எல்லாம் மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ இதோட அந்த டெஸ்ட் கேசஸ் டாபிக்கும் கம்ப்ளீட். மேபி ஃபியூச்சர் ஏதாவது தேவைப்பட்டால் மேபி ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம் டெஸ்ட் கேசஸ் டாப்பிக்கில். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னல் திங் சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம எப்பயும் போல அப்ளிகேஷனா ரன் பண்ணிட்டு நம்மளோட லோக்கல்ல மட்டும் பார்த்துக்க முடியும். கரெக்டா? இந்த லோக்கல் ஹோஸ்ட் 4200 போட்டா என்னோட லோக்கல்ல என்னால பார்த்துக்க முடியும். ஸோ என்னோட HTML இருக்கோ அதை என்னால் பார்த்துக்க முடியும். கரெக்டா? இப்போ இந்த ஃபைலை ஐ மீன் என்னோட இங்க ஒரு ரன் ஆகிட்டு இருக்க இதனோட ஆங்குலர் அப்ளிகேஷனை நான் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு, அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. பட் ஆனால் நான் பண்ணதை அவங்க பார்த்தா பரவாயில்ல, பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்க, நீங்க ஒன்று பண்ணிட்டு அது வந்து கரெக்டா தப்பான்னு தெரியல, கொஞ்சம் யாராவது வாலிடேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதை எனக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கோடை அனுப்புவீங்க, இல்லை கிட்ல புஷ் பண்ணுவீங்க, அதை நான் எடுத்து ரன் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சில ப்ராசஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணனா நம்மளால லைவா ஒரு லிங்க் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா ஜஸ்ட் ஆனால் இதில் ஒரு கண்டிஷன், அந்த அப்ளிகேஷன் உங்களோட லோக்கல்ல ரன்ல இருக்கு. யார் லிங்க் ஜென்ரேட் பண்றாங்களோ அவங்க லோக்கல்ல அது கம்பல்சரி ரன்ல இருக்கு. அது கட் ஆயிடுச்சுன்னா அந்த லிங்க் அவ்வளோதான், கட் ஆயிடும். ஓகேவா? ஸோ லைவ்ல இருக்காது. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இந்த போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், போர்ட்ஸ். ஸோ இதுக்குள்ள போயிட்டு இந்த ஃபார்வர்டே போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களோட அப்ளிகேஷன் என்ன போர்ட் நம்பர்ல ரன் ஆகுதோ அதை கொடுங்க. ஸோ என்னோட அப்ளிகேஷன் 4200 ரன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நான் அதை கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை நான் லிங்காக இப்போ அப்படி ஆக்சஸ் பண்ணா எனக்கு வந்து இதே ஆக்சஸ் ஆகும். சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி கேட்கும் அவ்வளோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிளிக் லிங்க் பட்டன் வந்துருச்சு. ஸோ இந்த லிங்க்கை நான் இப்போ ஷேர் பண்ணனா உங்களாலையும் பார்த்துருக்கேன். இது நான் ஷேர் பண்ணுறேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த லிங்க்கை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கிட்ல வந்து லாகின் பண்ண கேட்கும், கிட் அக்கௌண்ட். ஸோ இது கிட்ல லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க பண்ணதை உங்களோட லோக்கல்ல ரன்னிங்ல இருந்துச்சுன்னா மற்றவங்களாலையும் அதை வந்து பார்த்துக்கிட்டு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்க முடியும். அண்ட் இப்போ இதுவே மேபி நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இந்த அப்ளிகேஷனை கட் பண்ணிட்டேன்னா கட் ஆகிடும். உங்களாலையும் பார்க்க முடியாது, என்னாலையுமே பார்க்க முடியாது அதை யூஸ் பண்ணி. ஸோ யாருக்காவது இந்த லிங்க் ஓப்பன் ஆகுதா? இல்ல நீங்க உங்களோட GitHub அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுங்க. ஓ சாரி சார். ஓ வெயிட். ஓகே, இதுல இன்னொன்று பண்ணணும். ஓகே சாரி சார். ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த இடத்துல ப்ரைவேட்டுன்னு இருக்கு. நான் இப்போ எனக்கு மட்டும் தான் பார்க்குற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பப்ளிக்காக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இந்த போர்ட் விசிபிலிட்டி போயிட்டு ஜஸ்ட் பப்ளிக்னு இங்கே மாற்றி விட்டா போதும். இப்போ ட்ரை பண்ணுங்க அந்த லிங்க். ஐ திங்க் சேம் லிங்க் தான். சேம் லிங்க் தான். இப்போ ட்ரை பண்ணு. ஸோ இது பப்ளிக்காக மாற்றினாலும் அது பப்ளிக் ஆக்சஸ், இல்லைன்னா அது லோக்கல் ஆக்சஸ் எல்லாம் இப்போ ட்ரை பண்ணு. இப்போ ஒர்க் ஆகுதா? ஐ மீன் இந்த பேஜ் ஸ்பிளிட் மீன்ற பட்டன் காட்டுறேன். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த லிங்க் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ட் விசிபிலிட்டின்னு வரும். அதில் போயிட்டு இதை பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அதை ப்ரைவேட்டாக போட்டேன்னா என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணி GitHub இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் அது ரன் ஆகும். ஸோ இதை பப்ளிக்காக போட்டுட்டிங்கன்னா ஆக்சஸ் ஆகிடும். இதை காப்பி பண்ணணும்னா இந்த ஒரு ஐக்கான் இருக்கு, பண்ண முடியல. இந்த லிங்கோட பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் காப்பி லோக்கல் அட்ரஸ் அப்படின்னு அதை கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் இங்கே என்னோட அப்ளிகேஷனை நீங்கள் கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா லோட் ஆகாது. போயிட்டு நீங்கள் லிங்க் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் லோட் ஆகாது. ஸோ உங்களோட சிஸ்டமில் லைவ்ல இருந்துச்சுன்னா மற்றவங்களாலையும் இந்த மாதிரி லிங்க் எடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் சும்மா எப்பயாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டெலிட்டும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் ஃபார்வர்டிங் நோட் போர்ட்னு சொல்லிட்டீங்கன்னா அது டெலிட் ஆகிடும். அவ்வளோ. ஓகே, ஸோ இந்த விஷயம் ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்பயாவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ மேபி நீங்கள் நிறைய டைம் நான் யூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் என்னோட VS கோடில் தானும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட்லாம் சஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் தென் ஆல்சோ இப்போ நான் இங்கே போகணும்னா ஏதாச்சும் இடத்துக்கு போகணும், இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு பைட்டாக இங்கே பாருங்க in 2 days ago uncommitted changes அப்படின்னு காட்டுதில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த CSSலாம் போனால் இந்த மாதிரி கலர்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறது. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ஃபைலே பார்த்தீங்கன்னா இந்த module.tsக்கு ஒரு ஐக்கான் இருக்கு, ஃபோல்டருக்கு ஒரு மாதிரி ஐக்கான்ஸு.
ஐ மீன் இந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு மாதிரி கலர் இருக்கும், சர்வீஸ்க்கு ஒரு மாதிரி கலர் இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி கலரு. ஒரு ஃபைலுக்கும் இப்போ HTML அந்த HTML5 இருக்கு, சிஎஸ்எஸ்னா அந்த சிஎஸ்எஸ் அந்த இதோட அந்த லோகோ. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வரணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணேன் என்னோட விஎஸ் கோடுக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி சில கொஞ்சம் இன்னும் நம்மளோட கோடை ஈஸியாக பண்ணுறதுக்கு அதுவே கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நீ சொல்லணும்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு மாடியூலுக்கு பக்கத்துலேயும் எவ்வளோ அதோட கெப்பாசிட்டி, ஐ மீன் எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துக்கிச்சு அப்படின்றது என்னோட கண்டுபிடிக்கும். இந்த என்ஜி மாடல் அப்படிங்கிறது 399.6 ஐ மீன் கேபி, அவ்வளோ கேபி ஸ்டோரேஜ் அதை எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி அது வந்து பண்ணும். ஸோ அதை வந்து இங்கே பார்க்கணும். இந்த ரெட் கலர்னா ஒரு 100க்கு மேலே போனால் அது எரர் மாதிரி எடுக்கும். ஸோ அதுக்கு கீழே இருந்தால் அது ஓகே, ஒரு ரொம்ப மினிமனால மாறிவிட்டா, ஸோ அதனால எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே நான் எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியுது இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா சில எக்ஸ்டென்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். மேபி நீங்களும் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கோட் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் சொல்கிறேன், அது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் நார்மலி இந்த பேஜில் இருப்பீங்க, இங்கே இருந்து இங்கே இந்த மாதிரி லோகோ இருக்கும். ஸோ நீங்கள் வேறெல்லாம் இருக்குது, பட் மேபி அது உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இந்த லோகோ ஸோ ஒரு 4 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இனிஷியலி உங்களுக்கு எதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்காது, ரெக்கமெண்டட் மட்டும் தான். நீங்கள் இங்கே போயிட்டு ஜஸ்ட் நான் சொல்கிற நேம் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை சர்ச் பண்ணு. ஓகேவா? ஸோ அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் அதையும் எதுவும் சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. மேபி நான் அதை சாட்டில் கூட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இந்த ஸ்டைல் லிங்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த சிஎஸ்எஸ்லாம் நம்ம எழுதுறோம்ல, அதில் ஏதாவது வந்து நம்ம தப்பாக எழுதுறோம், இல்லைன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். சம்டைம்ஸ் வந்து இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வெப்கீட்லாம் யூஸ் பண்ணலாம், வெப்கீட்டை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து க்ரோம் ப்ரௌசருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், வெப்கீட்டுன்னு யூஸ் பண்ணேன், மற்ற ப்ரௌசருக்கு ஒர்க் ஆகாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி எரர் அடிச்சு பார்க்குறது. இந்த மாதிரி அண்டர்லைன் போட்டு எனக்கு வார்னிங் மாதிரி எரர் அடிக்கும். ஸோ நம்ம எழுதுகிற ஸ்டைலில் ஏதாவது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது தப்பாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வார்னிங் மாதிரி ஏதாவது ஒன்று அலர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டைல் லிங்க் அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க். ஸோ செகண்ட் வந்து போஸ்ட்மேன் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் போஸ்ட்மேன் தான் அதோட நேமே. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தனியாக ஒரு ஆப்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட்மேன். நான் இது நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த மெட்டீரியல் ஐகான் தீம், இதுதான் வந்து என்னோட ஃபோல்டரு, என்னோட ஃபைலு, அந்த ஐகான்ஸ்லாம் அந்தந்த எல்லாமே ஃபைல் ஃபோல்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரை அப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த என்னோட அந்த ஐகான்லாம் இங்கே மாறிச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்கு கலரு, இந்த கிட்டுக்கானது, அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே போயிட்டு HTML பண்ணல, இதுக்கெல்லாம் இந்த ஒரு மெட்டீரியல் ஐகான் தீம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அடுத்து வந்து இந்த இம்போர்ட் காஸ்ட், இதுதான் வந்து நான் காட்டணும்ல, நான் இம்போர்ட் பண்ணியிருக்க அந்த மாடல்ஸ்க்கு பக்கத்தில் அதோட சைஸ் காட்டணும், அந்த ஸ்டோரேஜ் சைஸ், அதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இம்போர்ட் காஸ்ட். ஸோ அடுத்தது இது ஹைலைட் மேட்சிங் டேக். இப்போ இது எப்படி என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இந்த ஃபெஸ்டிவல் போகிறேன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுவுமே வந்து ஹைலைட் பண்ணுறதா, இதோட டேகை இங்கே ஹைலைட் பண்ணும். ஒரு மாதிரி அண்டர்லைன் கோடு போட்டு ஒரு லைட் எல்லோ இருக்கும், ஒரு கோடு போட்டு ஹைலைட் பண்ணும். இந்த இடத்துல கரெக்டாக அந்த டேகை மட்டும் ஹைலைட் பண்ணும், வேற எதுவும் ஹைலைட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஹைலைட் மேட்சிங் டேக். இந்த மேட்ச் ஆகிற டேகை மட்டும் ஹைலைட் பண்ணி
ஸோ அடுத்தது வந்து இந்த விக் லென்ஸ். இதுதான் வந்து நான் இங்க காட்டணும்ல, யார் எப்போ எடிட் பண்ணாங்க, என்ன கமிட் பண்ணாங்க அப்படின்றத காட்டும். இங்க பாத்தீங்கன்னா யூ 2 days ago அன்கமிட்டட் சேஞ்சஸ். கமிட் ஆயிடுச்சுன்னா இது கமிட்டட் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து யார் பண்ணீங்க, இப்போ நான்ன்றதுனால எனக்கு யூனி பார்க்குது. மேபி நீங்க யாராவது பண்ணிருக்கீங்கன்னா அங்க அவங்களோட நேம் காட்டும். அந்த கிட்ஹப் ப்ரொஃபைல் நேம் இருக்கு, அந்த நேம் வந்து இங்கே காட்டும். அந்த நேம் காட்டி எப்போ பண்ணாங்க, அவங்க கமிட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே காட்டும். ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த கிட் லென்ஸ். இந்த கிட் லென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ அடுத்து வந்து இந்த எரர் லென்ஸ். ஸோ இது வந்து நீங்க இப்போ கோவிட் டைப் பண்ணும்போது எரர் அடிக்கிட்டு, இப்போ நம்ம கோடு டைப் பண்ணும்போது ஏதாவது தப்பா டைப் பண்ணிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு பிராக்கெட் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது ஒரு வேர்டு கீவேர்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த டிஎஸ்கையில் போயிட்டு சும்மா இப்போ இந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒன்று போட்டுட்டேன்னா எனக்கு இங்கே எரர் அடி, எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பெக்டட், இந்த இடத்துல எரர் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி எரர் அடிச்சு காட்டும். இதுக்கு இந்த எரர் லென்ஸ், இந்த எக்ஸ்டென்ஷன் எரர் லென்ஸ். நம்ம என்ன தப்பு பண்றோமோ அந்த எரரை கரெக்டாக அந்த எரர் டெக்ஸ்டோட காட்டும், ப்ளஸ் ஹைலைட் பண்ணி ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து இந்த சிஎஸ்எஸ் இதுவுமே வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதுதான். என்னன்னா இப்போ நம்மளோட HTML-ல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குன்னா, இந்த கிளாஸ் நேமை நான் கிளிக் பண்ணனா அந்த கிளாஸ் நேம் எங்க இருக்கோ அது போய் எனக்கு இந்த ஸ்டைல் வந்து எனக்கு இங்கே பார்ப்பேன். அதை மட்டும் தனியாக எனக்கு இங்கே பாருங்க. இது எப்படின்னா கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இது இங்கே பாருங்க. இது வந்து கொஞ்சம் மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஜஸ்ட் அஸ் 500 லைன் ஆஃப் கோட் இருக்கு, ஒரு 50 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து ஈஸியாக அந்த கிளாஸ் நேம் அக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி அக்சஸ் பண்ணலாம். ஈஸியாக என்ன அப்படியே செக் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் அந்த சிஎஸ்எஸ் அப்படி இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஆட்டோ ரீடிங். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ இங்க போயிட்டு இந்த பட்டன் இருக்கா, இப்போ நான் இப்போ நீங்க மாத்திர மாதிரி இருந்தா இந்த டேக் நேமா நான் மாத்தணும் அப்படின்னா இங்கேயும் நான் மாத்தணும், இங்கேயும் மாத்தணும். கரெக்டா ஃபர்ஸ்ட் நான் இங்க டைப் பண்ணணும், அப்புறம் இங்க டைப் பண்றேன். பட் இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால நான் இங்க ஒரு இடத்துல டைப் பண்ணாம ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் எனக்கு மாத்தி விட்டுரும். அதோட க்ளோசிங் டேக் அதை மாற்றி விட்டுரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கேயும் மாறும். நான் இங்கே மாற்றினாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேகோட கனெக்டிங் டேக்கை மாற்றி விட்டுரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ டேகை சேஞ்ச் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன். இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் சில எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். பட் அதெல்லாம் மேபி உங்களுக்கு இப்போ தேவைப்படாது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். மற்றதெல்லாம் இந்த கோபைலட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்களும் யூஸ் பண்ணலாம், மேபி இதுவும் ட்ரை பண்ணுங்க. இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ChatGPT மாதிரி. ஸோ உங்களுக்கு கோடு ஏதாவது சஜஸ்ட் பண்ணும், நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்கள் கோடை அதை அனலைஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணும். பட் இது வந்து எல்லா டைமும் பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து கொஞ்சம் மாறும். ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வராது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வராது சம்டைம்ஸ். ஸோ சம்டைம்ஸ் அது கரெக்டாக சஜஸ்ட் பண்ணும். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கணும் GitHub ப்ரொஃபைல். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் இப்போ சும்மா ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். இதுக்குள்ள போகும். நீங்கள் சும்மா இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே இன்ஸ்டாலும் இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒன் கிளிக். இதுக்கு இன்டர்நெட் தேவை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். இன்ஸ்டால் பண்ணிட்டு
அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகிடும், ஒர்க் ஆகிடும். வேணும்னா மறுபடியும் இதுக்குள்ளேயே வந்து ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க, அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அதை சர்ச் பண்ணி உள்ள கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டால் காட்டும். இன்ஸ்டால் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆகும். எந்த எக்ஸ்டென்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் எவ்வளோ பேர் இன்ன வரைக்கும் டவுன்லோட பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கவுண்ட். இது நிறையா இருந்துச்சுன்னா இது எதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கு, நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலாக என்னென்ன இது என்ன பண்ணும் ஆக்சுவலி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பார்த்து படித்து அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் மேபி இந்த தடவை மேபி உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஜஸ்ட் நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, தேவைப்படுறதுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கா?